அண்ணா வணக்கம்ண்ணா. தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பதிவுகளை உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதாவது இன்றைக்கு திராவிட இயக்கம் திராவிடன் என்று சொல்லி, அதாவது இலவசம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி தானும் தன் குடும்பமும் வாழ்ந்தார்கள். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கத்தின் பல சூழல்கள். அதை விடுங்கள், அவர்கள் நன்மைதான் செய்தார்கள். கடவுள் அறிவார்கள், மக்கள் அறிவார்கள். ஆக இன்றைக்கு இருக்கின்ற தாவேகா இலவசத்தை தயவு செய்து நீங்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தாலும், ஆனால் மக்களிடத்தில் ப்ரெஸ் மீட்டிங்கில் நீங்கள் சொல்லுங்கள். சொன்னால் அது எப்படி இருக்கும்? அதல்ல, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆக அதை விட்டு நான் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன சில கட்சிகளும் பல கட்சிகளும் அதையும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஏனென்றால் இலவசம் என்பது தமிழக மக்களை வறுமையில் வாட வைக்கும், பல்வேறு தவறுக்கு தூண்டுகோலாக இருக்கும். இப்படி தான் முன்னாடி இருந்த அரசுகள் செய்து மக்களை சோம்பேறி ஆக்கினார்கள். ஆக இதை மாண்புமிகு நம்ம தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அண்ணா அவர்கள் மாற்றியமைத்து மறுசீரமைத்து மக்களுக்கு என்னென்ன கட்டத்தின் நிலவரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம தமிழகத்தை மீண்டும் பழைய மாதிரி கொண்டு வர வேண்டாம். ஏனென்றால் நீதிமான் 1000 தடவை விழுந்தாலும் அவன் எந்திரிப்பான் என்று வேதவசனங்கள் சொல்லப்படுகிறது போல, அப்போது நீதி செய்தால் கடவுள் மக்களிடத்திலே வாசம் செய்வார், மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதை மரியாதைக்குரிய நமது அண்ணன் அவர்களுக்கு ஒரு கருத்தின் வடிவமாக பதிவிடுகிறேன். அதை மாற்றி இலவசத்தை அவாய்ட் செய்து கொடுக்க நீங்கள் சொன்னதாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் பேசுங்க, ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசுங்க. நன்றி, வணக்கம். எப்பொழுதும் இந்த சில இடங்களில் கரண்ட் பிரச்சனை இருந்துன்னு இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே இருக்கின்ற தேவைக்காவுடைய பொறுப்பாளர்களை, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து பேசி அதை கிளியர் பண்ணுங்கள். குறிப்பாக பூம்புகார் தொகுதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்தது. இப்போ ஒரு 2 நாளாக தான் இது கொஞ்சம் க்யூராக இருக்குது. எப்பொழுதும் நாடு நலமுறை, நல்லாட்சி மலர்ந்திட, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்லிட, மக்களுக்காகவே வாழ்வோம். மக்கள் எப்பொழுதுமே நல்லவர்களுக்கு மட்டுமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். தம்பி கபாடி ரவி வானகிரி. நன்றி, வணக்கம்ண்ணா. தேங்க்யூண்ணா.